ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய சொத்து வழக்குகள்ல தகராறுகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களுடன் தேவையில்லாத வாக்குவாதங்கள். எனக்கு அதிகமான சொத்து வேணும், எனக்கு அதிகமான சொத்து வேணும், நான் தான் குடும்பத்துக்காக உழைத்து கொடுத்தேன், அப்படி இப்படின்னு உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் தேவையில்லாத மனஸ்தாபங்களும் இந்த சொத்து தகராறால் ஒன்றாக இருந்த குடும்பங்கள் கூட இப்பொழுது இரண்டாக பிரிவதற்கான வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் தனியாக இருந்தால் கூட உங்களுக்குள்ள சொத்து தகராறு என்பது ஏற்படாது. ஆனா மனைவியோ அல்லது உங்களுடைய கணவனோ வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏன் இந்த மாதிரி சொத்து தகராறு ஏற்படுகிறது என்று தெரியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத குழப்பங்களும் ஏற்பட்டு ஒருவர் சண்டைக்கு இழுத்து கொள்ளும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே தவறாகவே நடக்க ஆரம்பிக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கலாம் அல்லது இதுக்கு முன்னாடி நடந்தும் இருந்திருக்கலாம். இது ஏன் தெரியுமா நடக்கு? 4ஆம் வீடான பூமி ஸ்தானம் மற்றும் பூர்வீக சொத்து ஸ்தானத்தில் ஏற்பட்ட இந்த கிரக நிலைகளின் கோளாறுகளால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நியாயமாக கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்களிலோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய நிலத்திலும் வெறும் ஒரு வில்லங்கங்களும் வழக்குகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முளைக்க ஆரம்பித்திருக்கும். நீங்க காசு கொடுத்து சொந்தமா உழைத்து தான் அந்த ஒரு நிலத்தையோ அல்லது வீடு மனைகளையோ வாங்கியிருப்பீங்க. ஆனா அது உங்களுடைய பெயரில் இல்லை, புறம்போக்கு நிலத்துல இருக்கு, இல்லைன்னா என்னுடைய பெயர்ல இருக்கு அப்படின்னு தேவையில்லாத வில்லங்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சுத்தி சுத்தி வந்து கொண்டே இருக்கும். இது ஏன் நடக்கு, எதற்காக நடக்க அப்படின்னு ஆரம்பத்துல உங்களுக்கு தெரியாம தாங்க இருக்கும். பங்காளிகளின் பேராசையினாலும் உறவினர்களின் சூழ்ச்சியினாலும் உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போகும் சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவானது. அது இன்னமும் உங்களுக்குள்ள இருந்து தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் இன்னமும் உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கும். உங்களின் சொந்த உரிமைக்காக நீங்கள் நீதிமன்ற படிக்கட்டுகளையும் காவல் நிலையங்களையும் அலைய வேண்டியதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நியாயம் உங்கள் பக்கம் இருந்ததும் சூழ்ச்சிகளால் உங்களுடைய சொத்து முடக்கப்பட்ட போது பெரும் மனவேதனையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடைந்திருப்பீங்க. அந்த ஒரு மனவேதனை இன்னமும் உங்களுக்குள்ளவே இருந்து அது தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி தேவையில்லாத மன உளைச்சலுக்கு உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமா கொண்டு போக வைக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதே மாதிரி அவசரமான சில பேச்சுக்களும் அவமானகரமான சில வார்த்தைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வாங்கியிருந்திருப்பீங்க. வாக்குஸ்தானத்தில் ராகு அல்லது செவ்வாயின் தாக்கம் இருந்த போது நீங்கள் செய்யாத தவறுக்காக சமுதாயத்திலும் பொது இடங்களிலும் பலரின் அவமானகரமான பேச்சுக்களுக்கு ஆளாக வேண்டியதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு தவறு நடந்த போது நீங்கள் யாரு அந்த ஒரு தவறை செய்தார்கள் என்று முன்கூட்டியே அறியாமல் சில நபர்களை நீங்க பேச்சால அசிங்கப்படுத்தியிருப்பீங்க. உங்களுடைய மனதை நீங்க மனது நோகும்படி பேசியிருப்பீங்க. அந்த ஒரு செயல்களால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க அவமானப்படும்படி சில பேச்சுக்கள் தவறு செய்யாமலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டும் இருக்கும். அந்த ஒரு தவறை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் இதுவாகத்தான் இருக்கும். உங்களின் பொருளாதார நிலைமையை சுட்டி காட்டியோ அல்லது உங்களின் கடந்த கால தவறுகளை தோண்டியோ சிலர் உங்களை மிகவும் கேவலமாக பேசியிருப்பார்கள். உங்களின் சுயமரியாதையை ஒட்டுமொத்தமாக சிதைக்கக்கூடிய ஒரு நோக்கில் அவர்கள் வீசிய வார்த்தைகளுடைய அம்புகள் உங்களுடைய நெஞ்சில் இரத்த கண்ணீரை வடிக்க வைத்திருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதுக்குள்ள தீராமல் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் என்று நீங்கள் கலங்கிய இரவுகள் ஏராளமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அதே போல உங்களுடைய மனவேதனையை வெளிக்காட்ட முடியாமல் உங்களுக்குள்ள நடந்து கொண்ட கஷ்டங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். லக்னத்தில் நிழல் கிரகங்களின் சஞ்சாரமோ அல்லது சந்திரனின் பலவீனமோ இருந்த காலங்களில் உங்களுக்குள்ள ஏற்பட்ட அத்தனை ஏமாற்றங்கள், துரோகங்கள், அவமானங்கள் அனைத்தையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் உங்களுக்குள்ளேயே புதைத்து வைத்து கொண்ட ஒரு நபர்களும் நீங்களுமாகத்தாங்க இருப்பீங்க. வெளியில் பார்க்கும்போது கவலையே இல்லாத மனிதரை போல சிரித்த முகத்தோடு வலம் வந்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு எரிமலையை வெடித்து கொண்டிருந்தது. ஆனா அது யாருக்குமே தெரியாது. மனதுக்குள்ள அவ்வளவு கவலைகள், வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம உங்களுடைய ஒரு சந்தேக நிலை, நம்முடைய வாழ்க்கை நம்ம மீதே சந்தேகப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, இதையெல்லாம் தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு சிலர் கடந்து போயிருக்கலாம். இன்னும் ஒரு சிலர் அதை கடக்க முடியாமல் இந்த ஒரு நிலைமையில நின்று கொண்டும் இருக்கலாம். யாரிடமும் உங்களுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள முடியாமலும் அழுது தீர்க்க கூட இடமில்லாமல் கடுமையான மன அழுத்தத்துக்கு ஆளான ஒரு நபர்களும் நீங்கள் தான். அந்த ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு தினமும் ஒரு போலி முகமூடியோடு வாழ்ந்தது நீங்கள் கடந்து வந்த
நரக வேதனைக்கு இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சான்றாகவே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வயிலா தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு நேரமும் நல்ல ஒரு காலமும் பிறக்கும். ஆனா அது உடனே பிறக்கும் என்றால் கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஆனா அந்த ஒரு தேதிக்கு பிறகு ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். அந்த ஒரு மாற்றத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு மாற்றமாகத்தான் இருக்கும். மன உறுதி உங்களுக்குள்ள அதிகரிக்கும். லக்னாதிபதி சுக்கிரனின் பலத்தாலும் சந்திரனின் சுப சஞ்சாரத்தாலும் உங்களின் மன உறுதி, தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். கடந்த கால ஏமாற்றங்களால் ஏற்பட்ட பயம், குழப்பம், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அனைத்தும் உங்களை விட்டு ஓடி விலகி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் தீர்க்கமாக எதிர்கொள்ளும் மன முதிர்ச்சியை பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வழங்கும். அந்த ஒரு பிரபஞ்சம் வழங்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தையும் காலத்தையும் வாய்ப்புகளையும் நீங்க சரியாக பயன்படுத்த வேண்டும். அதை மட்டும் நீங்க சரியா பயன்படுத்தி கொண்டாலே போதும். அது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே நல்லதாகவே மாற்றி கொடுக்கும். என்னால் முடியும் என்ற நேர்மறை ஆற்றல் உங்களுடைய மனதில் குடிக்கொள்வதால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் துல்லியமாகவும் உங்களுக்கு பெரும் வெற்றியை தேடித் தருவதாகவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். அது மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே நல்லதாகவே மாற்றி கொடுக்கும். சமூகத்துக்குள்ள ஒரு மரியாதையானது உங்களுக்குள்ள உயரும். கௌரவஸ்தானமும் லக்னமும் சூரியன் மற்றும் குருவின் சுப கதிர்களை பெற இருப்பதால் உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்த சமுதாயமும் உங்களை மதிக்காத உறவினர்களும் உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கும் நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதையும் தனி அங்கீகாரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உங்களின் ஆலோசனையையும் வார்த்தைகளையும் மற்றவர்கள் வேத வாக்காக ஏற்பார்கள். இழந்த கௌரவம், சமுதாய அந்தஸ்து, புகழ் அத்தனையும் இரட்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து சேரும். உங்களுடைய ஆளுமை திறன் அனைவரையும் வியக்க வைக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். 8ஆம் வீடு மற்றும் 6ஆம் வீடுகள்ல இருந்த தோஷங்கள் நீங்குவதால் கடந்த காலங்களில் உங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வாட்டி விதைத்த நாள்பட்ட வியாதிகளும் வசதிகளும் இனம் புரியாத உடல் உபாதிகள் அனைத்துமே முற்றிலும் குணமாகிவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நல்லதா நடந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு இடத்திற்கும் நல்ல ஒரு சூழ்நிலைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா கொண்டு போகும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அதே போல நீண்ட நாள் ஆசைகள் உங்களுடைய மனதுக்குள்ள இத்தனை நாட்கள் நீங்கள் கட்டி போட்டு வைத்திருந்த உங்களின் ஆசைகள் அனைத்துமே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிறைவேற ஆரம்பிக்கும். நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைத்துவிடும். சுபகாரியங்களை முன்னின்று நீங்கள் செய்து கொடுப்பீங்க. உயர் அதிகாரிகள் திடீர் சந்திப்புகள் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடன் திடீர் சந்திப்புகள் ஏற்படும். வியாபாரத்துல இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். அதை செய்யவா வேண்டாமா என்பதை நீங்கள் கவனமாக மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. ரிஷபம் ராசியில இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். ஒத்துழைப்புகள் கிடைப்பதால் உங்களுடைய வாழ்க்கை இன்னமும் வரக்கூடிய நாட்கள்ல முன்னேற ஆரம்பிக்கும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு சந்திப்புகள் ஏற்படும். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாய்ப்புகளாக மாறிவிடும். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாமே விலகும். எதிர்ப்புகள் விலகி போதுமான அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற நோட்டிபிகேஷன் அனைத்தும் உங்களுக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு நேரமும் நல்ல ஒரு காலமும் பிறக்கும். ஆனா அது உடனே பிறக்கும் என்றால் கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஆனா அந்த ஒரு தேதிக்கு பிறகு ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். அந்த ஒரு மாற்றத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு மாற்றமாகத்தான் இருக்கும். மன உறுதி உங்களுக்குள்ள அதிகரிக்கும். லக்னாதிபதி சுக்கிரனின் பலத்தாலும் சந்திரனின் சுப சஞ்சாரத்தாலும் உங்களின் மன உறுதி, தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். கடந்த கால ஏமாற்றங்களால் ஏற்பட்ட பயம், குழப்பம், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அனைத்தும் உங்களை விட்டு ஓடி விலகி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் தீர்க்கமாக எதிர்கொள்ளும் மன முதிர்ச்சியை பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வழங்கும். அந்த ஒரு பிரபஞ்சம் வழங்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தையும் காலத்தையும் வாய்ப்புகளையும் நீங்க சரியாக பயன்படுத்த வேண்டும். அதை மட்டும் நீங்க சரியா பயன்படுத்தி கொண்டாலே போதும். அது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே நல்லதாகவே மாற்றி கொடுக்கும். என்னால் முடியும் என்ற நேர்மறை ஆற்றல் உங்களுடைய மனதில் குடிக்கொள்வதால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும்
துல்லியமாகவும் உங்களுக்கு பெரும் வெற்றியை தேடி தருவதாகவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். அது மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே நல்லதாகவே மாத்தி கொடுக்கும். சமூகத்துக்குள்ள ஒரு மரியாதையானது உங்களுக்குள்ள உயரும். கௌரவஸ்தானமும் லக்னமும் சூரியன் மற்றும் குருவின் சுப கதிர்களை பெற இருப்பதால் உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்த சமுதாயமும் உங்களை மதிக்காத உறவினர்களும் உங்களை தலைநிமிர்ந்து பார்க்கும் நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதையும் தனி அங்கீகாரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உங்களின் ஆலோசனையையும் வார்த்தைகளையும் மற்றவர்கள் வேத வாக்காக ஏற்பார்கள். இழந்த கௌரவம், சமுதாய அந்தஸ்து, புகழ் அத்தனையும் இரட்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து சேரும். உங்களுடைய ஆளுமை திறன் அனைவரையும் வியக்க வைக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். 8ஆம் வீடு மற்றும் 6ஆம் வீடுகள்ல இருந்த தோஷங்கள் நீங்குவதால் கடந்த காலங்களில் உங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வாட்டி விதைத்த நாள்பட்ட வியாதிகளும் வசதிகளும் இனம் புரியாத உடல் உபாதிகள் அனைத்துமே முற்றிலும் குணமாகிவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நல்லதா நடந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்ல ஒரு இடத்திற்கும் நல்ல ஒரு சூழ்நிலைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா கொண்டு போகும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அதே போல நீண்ட நாள் ஆசைகள் உங்களுடைய மனதுக்குள்ள இத்தனை நாட்கள் நீங்கள் கட்டி போட்டு வைத்திருந்த உங்களின் ஆசைகள் அனைத்துமே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிறைவேற ஆரம்பிக்கும். நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைத்துவிடும். சுபகாரியங்களை முன்னின்று நீங்கள் செய்து கொடுப்பீங்க. உயர் அதிகாரிகள் திடீர் சந்திப்புகள், உங்களுடைய உயர் அதிகாரிகளுடன் திடீர் சந்திப்புகள் ஏற்படும். வியாபாரத்துல இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். அதை செய்யவா வேண்டாமா என்பதை நீங்கள் கவனமாக மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. ரிஷபம் ராசியில இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். ஒத்துழைப்புகள் கிடைப்பதால் உங்களுடைய வாழ்க்கை இன்னமும்